உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி அது தொடர்பாக அறிக்கையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளரான திரு முத்தரசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இந்த விசாரணை அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ, எந்தெந்த மருத்துவமனைகள் மீது புகார் வந்ததோ அவர்கள் மேலெல்லாம் உரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இப்போ அரசினுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து. நாமக்கல் மாவட்ட பகுதியில் சிறுநீரகங்கள் பெருமளவுக்கு மோசமான முறையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி மருத்துவமனை புரோக்கர்கள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய சீரழிவை செய்திருக்கிறார்கள். இது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து செய்தியில் வெளியிட்டதனுடைய விளைவாக ஒரு நல்ல நடவடிக்கை அரசு மேற்கொண்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற பிரச்சனைகள், சமூக சீரழிவு பிரச்சனைகளை அரசு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளை சீல் வைத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர், இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள், ஏன்னா வறுமையில் இருக்கிற மக்களிடத்துல எதையாவது சொல்லி 5000 10,000 தருவதாக சொல்லி ஆசை மூட்டி அவர்களுடைய உறுப்புகளை திருடுவது என்பது மிக மிக மோசமான கண்டிக்கத்தக்க செயலாகும். அத்தகைய செயலால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் என்பதை முறையாக விசாரித்து கணக்கெடுத்து விவரங்கள் அறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். ஏன்னா அவங்க அடுத்து அப்போ ஒரு 5000 10,000 பணம் கொடுத்துருப்பாங்க, அதோட அவங்க வேலை முடிந்தது, அவங்களுடைய உறுப்புகளை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் உறுப்புகளை கொடுத்தவர்களுக்கு தொடர்ந்து நிச்சயமாக பாதிப்பு இருக்க தான் செய்யும். அப்போ அவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது. மற்ற பொருளாதார ரீதியான உதவிகள் செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனையில யாரெல்லாம் தலையிட்டார்களோ, யாரெல்லாம் இந்த உடல் உறுப்புகளை திருடுவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் சரி, யாருடைய பின்னணியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் கண்டறியப்பட வேண்டும். தயவு தாட்சணியம் இல்லாமல் அவர்கள் எல்லாம் குற்றவாளி கொண்டு நிறுத்தி சட்ட ரீதியான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த செய்திகளை எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு வந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நிச்சயமாக சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு முத்தரசன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.